ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் விலாக்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன கேம் வந்து விளையாட போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கேம் தான் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆக்சுவலாக உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் தான், மல்டி பிளேயர் தான் கேட்கும். நம்ம சிங்கிள் பிளேயர் கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மேப்பு எல்லாம் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட் வரும். சரி, ஓகே, இப்போ நம்ம அதை ராக்கெட்டை வந்துட்டு எல்லாமே லைனாக நிறுத்திக்கலாம். சரி, ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனாக சும்மா சரசரன்னு போய் நிப்பாட்டியாச்சு. இல்லை ராக்கெட் மட்டும் இல்லை, ஸ்கை ஷாட்டுமே நிறைய நிறுத்தி வச்சாச்சு. சரி, ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ஒன்றா போயிட்டு வெடித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பொசிஷனில் நின்றுப்போம். ஏன்னா எப்பயுமே பட்டாசு அடிக்கும்போது கொஞ்சம் தள்ளினே வெடிக்கிச்சுக்கோங்க. எல்லாருமே குட்டி பசங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் பேரண்ட்ஸோடு வெடிக்கணும். சரி, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வெடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மேலே போச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு இது உண்மையிலேயே. ஆனால் இது இந்த அளவுக்கு போகல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கிறேன். பட் என்னன்னா நான் விளையாண்டப்போ இப்போ விளையாடுறதுக்கும் அப்போ விளையாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு, ஏகப்பட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேமில். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்லாம் இவ்வளோ ஹைட்டு போகாது, பாதியிலே போய் டப்புன்னு அடிக்கும். ஆனால் இப்போ இந்த ராக்கெட் இவ்வளோ ஹைட்டு போகுதுங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ மூணாவது ராக்கெட் வச்சு பத்துருவோம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, இது கூட பரவாயில்லைங்க. இது உண்மையிலே நல்லா இருக்குது. போன கேம் விளையாண்டப்பெல்லாம் இது இந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த ராக்கெட் இருந்துச்சாங்கிறது எனக்கே கொஞ்சம் இப்போ டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ராக்கெட் எனக்கு பற்ற வைக்கலாமா வேணாமா கொஞ்சம் டவுட்லேயே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டே போகும். நீங்கள் வேணால் கேளுங்களேன் சவுண்டை, உங்களுக்கே ஒரு மாதிரி காது அடைக்கும். என்னடா இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பற்றிக்கிச்சான்னா இவ்வளோ சவுண்டு வருது? நினச்ச மாதிரியே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. சரி, இப்போ வெயிட் பண்ணி பார்த்து போதுன்னு போச்சுடா. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ராக்கெட்டு பற்றிக்கிச்சு. பட் ஆனால் இது அது இந்த இப்போ பற்ற வச்சு ஒரு சவுண்டு கூட போச்சு இல்லையா, இது அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த அப்டேட்டும் இந்த ராக்கெட்டில் எனக்கு எதுவுமே பண்ணல. ஓகே, இந்த பட்டாசுமே ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, அடுத்த பட்டாசு நம்ம பற்ற வச்சுட்டோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த டைமில் ரெண்டுமே போட்டு என்ன இப்போது வெடிச்சிடுச்சு. இது ஒன்றும் அந்தளவுக்கு எதுவுமே ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தெரிலங்க. இது என்னது செட்டோட கீழே வருது பாதி. இந்த ராக்கெட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புஷ்ஷான ராக்கெட்டா இல்லை பழைய ராக்கெட்டான்னு தெரியல. மேலே போயிட்டு அப்புறம் வந்து வெடிக்குது கீழே வந்து. ஓகே, ஆனால் பட் இப்போ வச்சிருக்க ராக்கெட் வந்துட்டு எனக்கு உண்மையிலே பிடிச்ச ராக்கெட். மேலே போயிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நீங்கள் பாருங்களேன். சொல்லலை ஒன்றும் பெருசாக அந்த அளவுலாம் இந்த ராக்கெட் வெடிக்காது. பட் ஆனால் இந்த ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராக்கெட்டு உண்மையிலேயே. ஏன்னா இந்த ராக்கெட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் வேறு எந்த ராக்கெட்டுமே எனக்கு பிடிக்காது இதில். ஓகே, இதுவும் 10 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே போய் வெடிச்சு ராஜா. உண்மையிலே நல்லா இருக்குங்க இது ஆக்சுவலாக போகும்போது ஒரு ஃபங்க்ஷனோடு தான் போச்சு. ஒரு டெய்லாம் வச்சு அதுலன்ட்டு ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகி மேலே போய் ஒரு வெடிச்சிச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்த ராக்கெட்டி பற்ற வச்சுருவோமா? என்னடா அது சின்ன ராக்கெட்லாம் மேலே போய் செம்மையாக வெடிக்குது, பெரிய பெரிய ராக்கெட்லாம் பார்க்க ஒரு மாதிரி புஷான மாதிரி இருக்குது எல்லாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுமாதிரி இந்த சின்ன ராக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் வேறு லெவலில் அப்புறம் மேலே போய் வெடிக்க தான் வேறு சொன்ன மாதிரியே அத்தாங்க. இந்த சின்ன ராக்கெட் மட்டும்தான் மேலே போயிட்டு செம்மையாக வெடிக்குது, வேறு எதுவுமே வெடிச்சு தொலைய மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதை பார்த்துருவோம் இது எப்படி வெடிக்குதுன்னு. எப்பா டேய், ஆனால் உண்மையில இந்த ராக்கெட் வேறு லெவலுங்க. சின்னதாக தான் இருந்துச்சு, மேலே போய் வெடிச்சோடனே அந்த ப்ளூவும் ரெட்டு ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினி ராக்கெட்டு கிடையாது, இதுலேயே வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற ராக்கெட்டு தான். இதுவும் ஆக்சுவலாக சூப்பராகவே இருக்கும் சொன்னல உண்மையிலே. இதில் இருக்கிற மற்ற எல்லா ராக்கெட்டுமே இப்போ இதுக்கு அடுத்து நான் பார்த்து வைக்கிற இந்த ராக்கெட் வரையுமே போன அப்டேட்டில் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இருந்துச்சு. இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ராக்கெட் இருக்குதுல்ல, அடியில் ஒரு ஸ்டாண்டை வச்ச மாதிரி, அந்த ராக்கெட் மட்டும் தான் இப்போதைக்கு புதுசாக வந்துருக்குது. இது எப்படி ஃபங்க்ஷனு, எப்படி நடக்குது, எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். போயிடு ராஜா, போயிட்டான். வேற மாதிரிங்க உண்மையிலேயே. ஆக்சுவலாக அங்கே பாருங்க எத்தனை ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. உண்மையிலேயே அந்த பட்டாசு வேற லெவல். ஸோ இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க ராக்கெட்டை பற்ற வச்சு பார்த்துருவோம் இது எப்படி தான் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் அதே அளவுக்கு தான் வெடிக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது ஒரு சைடு மட்டும் வெடிக்குது,
எனக்கு தெரிஞ்சு இந்த ராக்கெட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த ராக்கெட் வந்து வேஸ்ட்டு தான். இதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருப்போம், அது வேணா நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்குதியா? ஏன்னா உண்மையிலே ஓரளவுக்கு இந்த சின்ன சின்ன பேசிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இது நல்லா போய் வெடிக்குது. உண்மையிலே கேமோட ஹாப்டிக்ஸ்லாம் எனக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேம் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம், போய் விளையாண்டு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம ஹாப்டிக்ஸ் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, அடுத்து இந்த குட்டி ராக்கெட்டை பற்ற வச்சு பார்த்துருவோம். ரெண்டுமே அத்த டைமில் போகிறதா? இதை ஒன்று போயிடுச்சு நோன காணும். இது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. வெடித்த வெடியிலே செம்ம சாட்டிஸ்ஃபை இதுதான். இது உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், ஹாப்டிக்ஸ் இருக்கிற மொபைலில் நீங்கள் எந்த மொபைலில் விளையாண்டு பாருங்க, ஹாப்டிக்ஸ் உண்மையிலேயே வேறு லெவலில் போட்டு திருக்குது. ஹாப்டிக்ஸ் ஒன்று விளையாடும் போது எங்கே படுறாங்க உண்மையிலே. சரி, ஓகே, இப்போ வரைக்கும் வெடித்தது எல்லாமே இந்த ஒரே மாதிரி. இதில் ஸ்மாலு மீடியமு, இதில் வேறு வேறு கலர்லாம் இருக்குது உண்மையிலேயே. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வேறு ஒரு 3 ராக்கெட் சொறி வச்சுருக்கிறானுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஹைட்டு போகுதுடா உண்மையில. வேறு லெவல் இருங்க, அப்படியே கீழே தள்ளி பார்ப்போம் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வெடிச்சது வெடிக்கும்போது கீழே பளிச்சுன்னு சொன்ன மாதிரியே கீழே ஃபுல்லாக எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டு கலரில் இருக்குது. உண்மையிலே நீங்கள் சுற்றி பாருங்களேன், அது ரெட்டு கலர் வந்து வேறு எங்கெங்கேயோ தான் போயிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்குது. இருங்க, இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதையே பற்ற வச்சு பார்த்துருவோம் கீழே எப்படி வருதுன்னு. இந்த ரெட்டை வந்து க்ரீன் வந்து டாமினேட் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். போயிடுச்சு, வெடிச்சிருச்சு. தலைவன்டா, பச்சை கலரும் ரெட்டு ஒரு மாதிரி கலந்து தான் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு க்ரீன் கலர் வருது. எனக்கு தெரிஞ்சு ரெட்டு வந்துட்டு ஓரளவுக்கு கீழே வந்ததுனால அந்த மாதிரி நடக்குதா இல்லை என்னன்னு தெரில. அதனால் க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஃபங்க்ஷன். உண்மையிலேயே கிரீன் 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 கிரீனை மட்டும் தூக்கி காட்டுதுங்க. சரி, நான் வேற இடத்துல சொன்னேன், நான் கலர் சொன்னேன். ஓகே, இப்போ அடுத்த பட்டாசு பற்ற வச்சிருக்கேன். இது வேற இல்லை, பக்கத்துலேயே வெடிக்குது. பக்கத்தில் வெடிச்சோம் சூப்பராக வெடிச்சிச்சு உண்மையிலேயே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டாசு எதுவுமே நம்ம ஊருக்காரன் கண்டுபிடிக்கிறான்னு மட்டும் தெரியுது உண்மையிலேயே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்காரன் தயாரித்த பட்டாசுலாம் இந்த சின்ன சின்ன ராக்கெட்டாக தான் இருக்கும். இது எல்லாமே ஆக்சுவலாக வெளிநாட்டில் வெடிக்கிற வெடி தான். இதில் நிறைய வெடி புதுசாக வந்துருக்குதோ வச்சிருக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே புதுசாக வந்த வெடி தான். இது எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். உண்மையில ஃபங்க்ஷன் வேலை. இதுவுமே பட்டாசு ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்குது. ஸ்கை ஷாட் வந்துட்டு இப்போ வெடிச்சது வந்து நம்ம ஊரில் இருக்குது ஆக்சுவலாக. இது என்னடா இது அத்த டைமில் 3மே பற்றிக்கிச்சு. என்னடா இது வேறு விதமான வெடியால் இருக்குது. 3மே போயிருக்குது எப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது உண்மையிலே சூப்பருங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ராக்கெட் மட்டும் கொஞ்சம் டவுனாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஃபங்க்ஷன் இதெல்லாம். இப்போ வந்துட்டு புரியுதுங்க, பக்கத்தில் இருக்கிற அவுட்டு தான் வந்துட்டு மேலே போய் வெடிச்சிருக்குது பற்ற வச்சதில். தெரியுதா, இந்த ஆக்சுவலாக இந்த வயலட் தான் கீழே வந்து வெடிச்சிச்சு. இப்போது இதே தான் வெடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இது ஃபங்க்ஷன் எல்லாமே ஓகே ஓரளவுக்கு. அவுட்டோட இது எல்லாமே இப்போ நிறைய அவுட்டு புதுசாக விட்டுருக்குறாங்க. இந்த அவுட்லாம் வந்துட்டு முன்னே இல்லவே இல்லை, இப்போலாம் இருக்குது. உண்மையில சூப்பராக இருக்குது. இந்த அவுட் வெடிக்கிறது, இந்த ஸ்கை ஷாட் வெடிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இது ஆக்சுவலாக எல்லாமே 2 வெடியாக தான் வச்சுட்டேன். ஒன்று தான் வைக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, ஒன்று வெடித்தாலும் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் தெரியாது, அதனால இன்னொன்று வெடிப்போம் அப்படிங்கிறத வச்சா. அது ரெட்டு உண்மையிலே வேறு லெவல் ஃபங்க்ஷனு. ஏன்னா அவுட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா என்னாலே நம்ப முடியல உண்மையிலேயே. பட் ஆனால் அவுட் வெடித்தது எல்லாமே எல்லா அவுட்டுமே சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாம் வெறும் குண்டு மட்டும் மேலே போகுது. இது வந்து இந்த மாதிரி அவுட்டுங்க. இது உள்ளுக்குள்ளே ஒரு குண்டு மாதிரி போட்டு வெடிப்பேன் தெரியுமா, திருவிழா இதெல்லாம் அந்த மாதிரி அவுட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெடிச்சோடனே கீழே விழுந்துச்சு. இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வெறும் பொய் மட்டும் வருது. இது கண்ணுக்கே தெரியாத வெடியால் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பத்தாக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ வந்து புதுசான ஒரு வெடி. பாப்பா வெடிச்சு பாப்பா எப்படி இருக்குதுன்னு. சிங்கிள் பால் தான் மேலே போகுது. ஆனால் ஃபங்க்ஷனு ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இத்தோட பாக்ஸ் வந்து என்னடா சின்ன சின்ன வெட்டியெல்லாம் வேறு லெவலில் ஃபிலிம் காட்டுது. இந்த பெரிய பெரிய பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே டம்மி, நான் சொல்லலை. இப்போ வெடிச்சதில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்டோடைய சைஸே சிறுசு தான். ஆனால் மேலே போய் வெடிக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே வேறு மாதிரி வேறு லெவலில் பெருசாக தான் வெடிக்குது. பக்கத்தில் இருக்கிறத 10 வருஷம்னா சூப்பர். ஓகே, போவோம். இந்த சின்ன ராக்கெட் ஓகே, இந்த சின்ன ராக்கெட் கூட ஒரு மாதிரி ஜெம்ஸ் மாதிரி வெடிச்சிச்சிங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதை வெடித்தது எல்லாமே பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டிக். இது ஆக்சுவலாக போன இதுலேயுமே இருந்துச்சு. ஸ்டிக்கு உள்ளது, ஆனால் உள்ளன்ட்டா 5 அவுட்டு போவோம். 5 அவுட்டுமே ஒரே மாதிரியே தான் போவோம். அது எது மாதிரியும் போவாது. சேம் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் ஒரே இதுதான்.
இல்லை இந்த ரெட்டு பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் தான் முன்ன மேலே போணுச்சுல. இதை வந்துட்டு எப்படின்னா இது ஹைட்டில் போயிட்டு கீழே வராது ஓரளவுக்கு. கீழே வரும்போதே இதோட கலர்லாம் முடிஞ்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே எங்கேயும் கலர் டிஃப்ரென்ஸு ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே, எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வெடிக்கிறது வந்துட்டு சலுப்பாகுது. எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது திரி ஒன்று இருக்குது, ஃபாஸ்ட்டு, சூப்பர் ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, நார்மல்னு. இந்த ஸ்லோலாம் ஆக்சுவலாக வந்துட்டு பிக்கப் பண்ணுறாங்க, போகிறதே பொறுமையாக போகும். அது நீங்கள் போய் பக்கத்தில் போய் 10 வச்சுட்டே வந்துடலாம் போல, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு இல்லை, 10 வச்சு அடுத்த செகண்டே எல்லாமே கிறுன்னு போய் பத்தோம். நான் வேணா இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். சும்மா கிருட்டுன்னு போவோம் திரி ஒட்ட வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பட்டாசுல கொடுத்த திரி கூட கிள்ளி ஒட்டுக்கா வச்சிடலாம் போல. இந்த கேமில் கொடுத்தது தான் கனெக்ட் பண்ணவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஒரு வெடியும் அடிச்சிருக்கோம், ஆனால் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒட்டுக்கா வச்சு வெடிச்சிருக்கணும். ஓகே, பற்ற வச்சிருவோம். என்ன ஆகுது? உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பை, see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே கேம் விளையாண்டு அடுத்த வீடியோவில்